நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க புதுச்சேரி உட்பட தமிழ்நாடு 40 தொகுதியிலுமே திமுக வந்து எளிதா வெல்லும் அப்படின்னு. கடைசி நேரத்தில் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சில இடங்கள்ல வந்து டஃப் ஃபைட் இருக்குன்றாங்க. நான் அதை கூட வந்து பெருசா எடுத்துக்க விரும்பல. இந்த சவால்கள் இருக்கின்றன. அதை வந்து கண்டிப்பா கடைசி நேரத்தில் 11th hour ஃபைட்டுன்னுவாங்க. அது டிஎம்கே ரொம்ப பிரமாதமாக அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. தந்தி டிவி கருத்து கணிப்பு வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு இடம் கூட வெல்ல வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து பிஜேபி வேலூரில் ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மிக அதிக அளவில் திமுக தொண்டர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னா துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த். ஏன்னா துரைமுருகன் அங்கே குறுநில மன்னர், அரை நூற்றாண்டு காலம் ஒரு மனிதன் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்காருன்னா அது ஜனநாயகத்துக்கு கேடு. 19 அவர் எப்படி எம்பி ஆனார் நமக்கு தெரியும். கடைசி நேரத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 10 கோடி ரூபாய்க்கு மேல பணம் பிடிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. கட்சிக்காரன் போட்டு கொடுத்தா பிடிச்சாங்கன்னு துரைமுருகனே சொன்னார், நான் சொல்லலை. அண்ணாமலை தோத்து ஏசி சண்முகம் ஜெயிச்சா அண்ணாமலைக்கு எவ்வளவு ஒரு அவமானம் இது. 40-0, 40ல் 39-0ன்னா 1 ஜெயிக்குதுன்னா அந்த 1 பிஜேபியா இருக்கணும், அந்த 1 அண்ணாமலையா இருக்கணும். தமிழ்நாடு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை மீது கோபத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு சிக்கல் ஏற்படுது. கூட்டணி கட்சிக்குள்ள சரியான ஒரு உடன்பாடு இல்லை. இந்த பாமகவோட அவங்களுக்கு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்னா இந்த எலெக்ஷன்ல அது ஜெல்லாவே இல்லை. பல இடங்கள்ல வந்து பாமகவினரை பாஜக மதிக்கவே இல்லை. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காதலால் அவர்கள் போய் பிஜேபியோட சேர்ந்திருக்கலாம். ஆனால் பாமக தொண்டை பிஜேபியை ஏற்றுக்க மாட்டான். தேர்தல் முடிவு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். சென்ற முறை திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்ற செந்தில் அவர்கள் இந்த முறை திமுக தர்மபுரியில் ஜெயிப்பது டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன காரணத்துக்கு அப்படி சொல்றாரு நினைக்கிறீங்க? சீட்டு கொடுக்காத ஒரு கோவமா? இந்த முறை திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று சொல்லக்கூடிய செந்தில் அவர்கள் யார் வெற்றி பெறுவார் என்பதையும் சொல்லி இருக்க வேண்டும். அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. இல்ல வெளிப்படையாக அவர் சொல்லட்டும், சௌமியாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. அதை சொல்லலையே அவர். சார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக அதிமுக இல்லாம தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்மேஷன்ல வரக்கூடிய யார் ஒருத்தருமே பார்லிமெண்ட்ல எம்பி சீட்ல ஜெயிக்கிறதுன்றது அரிதினும் 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 அரிதான நிகழ்வு. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 இன்றோடு தேர்தல் பிரச்சார களம் ஓய்கிறது. 6 மணியோட பிரச்சாரம்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க புதுச்சேரி உட்பட தமிழ்நாடு 40 தொகுதியிலுமே திமுக வந்து எளிதாக வெல்லும் அப்படின்னு. கடைசி நேரத்தில் ஏதாவது மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து இழுபறியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். 39 புதுச்சேரியோடு சேர்த்து 40 வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். இட்ஸ் நம்பர்ஸ் கேம், 4-way contest. திமுக கூட்டணிக்கு 51% இருக்குது. அது குறைஞ்சி 45-40 வந்தால் கூட 40+ இருக்குது. அதிமுக 25+க்கு மேலே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா ஜெயலலிதா செத்த பிறகு ஓரளவு வாக்கு வெளியில் போயிடுச்சு. பிஜேபி கூட்டணி அது 18% 20%, அது தாண்டி போகிறது கிடையாது. நாம் தமிழர் 5 to 8% எனிவேர். ஸோ இட்ஸ் நம்பர்ஸ் கேம், வெரி சிம்பிள். தேர்தல்களை பற்றிய அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்குமையானால், தமிழக வாக்காளர்களை பற்றிய அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்குமையானால், கடந்த ஒரு 10 தேர்தல்களை பற்றிய சரியான ஒரு கணக்கு புள்ளி விவரங்கள் இருக்குமையானால் நான் சொல்வதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அரித்மேட்டிக்ஸ், திமுக மீது வெறுப்பு இருக்கிறது, திமுக அரசின் மீது கோபம் இருக்கிறது. ஆனால் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கோபம் இந்த தேர்தலில் வெளிப்படாது. அசம்பிளியாக இருந்ததெல்லாம் வேறு விஷயம், அசம்பிளி எலெக்ஷனாக வேறு கதை, கண்டிப்பாக அப்போ வேறு டைனமிக்ஸ். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசின் மீது இருக்கின்ற கோபத்தை தாண்டி மோடி வரக்கூடாது என்கின்ற அந்த தெளிவான சிந்தனை மக்களுக்கு இருக்கிறது. யாருக்கு போட்டால் மோடி வரமாட்டாரோ அவர்களை தேடி மக்கள் வாக்களிப்பார்கள். நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பிரச்சாரம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் 3 வாரங்களுக்கு முன்பு சொன்னதைத்தான் இப்பொழுதும் உங்களிடம் சொல்லுகிறேன். திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சில இடங்களில் வந்து டஃப் ஃபைட் இருக்குன்றாங்க. நான் அதை கூட வந்து பெருசாக எடுத்துக்க விரும்பலை. சில சவால்கள் இருக்கின்றன. அதை வந்து கண்டிப்பாக கடைசி நேரத்தில் 11th hour ஃபைட்டுன்னுவாங்க. அது டிஎம்கே ரொம்ப பிரமாதமாக அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை அவங்க செஞ்சுருவாங்க. டெஃபிஷியன்சிஸை களைந்தெடுத்து விடுவார்கள். அந்த கேப்பை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்க, நேரோ டவுன் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். சமீபத்தில் தந்தி டிவி கருத்து கணிப்பு வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு இடம் கூட வெல்ல வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து பிஜேபி வேலூரில் ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து போன முறை போட்டிட்டு தோல்வியடைந்த ஏசி சண்முகம் இந்த முறை பாஜக சார்பாக போட்டிட்டார் இல்லையா, அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே துரைமுருகன் அவர்களே குறைவான ஓட்டில் தான் ஜெயிச்சார் சட்டமன்ற தேர்தலில். அவருடைய மகன் மீதுமே அதிருப்தி இருக்குது, உட்கட்சி பூசல், இந்த காரணத்தெல்லாம் இருந்தாலுமே வந்து அவர் தோல்வியடைய கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்களா? வேலூர்
ஒரு வித்தியாசமான தொகுதி. எப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக போட்டி போடக்கூடிய 21 இடங்கள். ஒரு இடம் அவங்க சின்னத்தில் போட்டி போடுறாங்க, கொங்கு முன்னேற்ற கழகம், இதில் நாமக்கல்ல அவங்க சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக போட்டியிடக்கூடியது 21 தொகுதிகள். இந்த 21 தொகுதிகள்லையும் உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கக்கூடிய, வேட்பாளரை கட்சிக்காரர்களே வெறுக்கக்கூடிய, மிக அதிக அளவில் திமுக தொண்டர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னா துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த். ஏன்னா துரைமுருகன் அங்கே குறுநில மன்னர். ஐ திங்க் 1971 அங்கே 71 அல்லது 77 சப்ஜெக்ட் கரெக்ஷன். அன்றிலிருந்து இன்று வரையில் அங்கே கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலாக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 50 இயர்ஸ், அரை நூற்றாண்டு காலம் ஒரு மனிதன் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்காருன்னா அது ஜனநாயகத்துக்கு கேடு. வேற தொகுதி மாறி நின்னா கூட பரவாயில்ல, ஒரே தொகுதியில் ஒரு மனிதர், அதுவும் ஒரு கட்சி சார்ந்த மனிதர் 50 வருஷத்துக்கு மேலே, அரை நூற்றாண்டு காலமாக 10 முறை 11 முறை ஜெயிச்சு இப்போ 12வது முறை எம்எல்ஏ ஆகிறாருன்னா அது வந்து ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. கலைஞர் கூட இத்தனை முறை வென்றாலுமே ஒரே தொகுதியில் நிற்கல, மாறி மாறி தான் நிற்பார். 50 வருஷத்துக்கு மேலே ஒரு மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய துரைமுருகனுடைய மகன் 2019 எம்பியாக இருக்கார். 19 அவர் எப்படி எம்பி ஆனார்னு நமக்கு தெரியும். கடைசி நேரத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 10 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் பிடிச்சாங்க, பார்த்துருப்பீங்க. கட்சிக்காரன் போட்டு கொடுத்தா பிடிச்சாங்கன்னு துரைமுருகனே சொன்னார், நான் சொல்லலை. துரைமுருகன் அதுக்கு பிறகு நடந்த ஒரு கூட்டத்தில், அந்த வீடியோஸ் சமீபத்தில் கூட வைரல் ஆச்சு, கட்சிக்காரர்களே போட்டு கொடுக்குறார்கள் இன்கம் டேக்ஸுக்குன்னு அவரே சொன்னார். ஒரு குடோன்லேருந்து பிடிக்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிக்காரனுக்கோ இன்கம் டேக்ஸுக்கோ போலீஸுக்கோ தெரிய வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அப்பயே சொன்னாங்க இதுக்கு உள்குத்து தான். அவரே ஒரு கட்சி கூட்டத்தில் பேசினார் ஒரு ஆண்டு கழித்து. 19 தேர்தல் முடிஞ்சு 20 அசம்பிளி எலெக்ஷன் கொஞ்ச நாள் முன்னால் பேசினார். கண்ணீர் விட்டு அழுதார். நடிப்பதில் பிரமாதமானவர். சில நேரங்களில் சிவாஜி கணேசன் துரைமுருகனிடம் மண்டியிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு துரைமுருகன் கிட்ட. கட்சிக்காரன் தான் என்னை போட்டு கொடுக்குறான் அப்படின்னார். நான் கட்சிக்காக எவ்வளோ தியாகம் பண்ணினார். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வேறு யாருமே வந்து நுழையவே முடியல. வேலூர் நீங்கள் பார்க்கணும், இப்போ வந்து கடந்த தேர்தலில் பணப்பட்டுவாடாவில் தேர்தல் நிறுத்தப்படுது. 3 மாதம் பொறுத்து தேர்தல் நடக்கும்போது அதிமுக கூட்டணியில் இழுபறியில் முதல் 6 ரவுண்டு ஏசி சண்முகம் லீடிங், அப்புறம் தான் துரைமுருகன் மகன் லீடிங். 8000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அண்டு 21 துரைமுருகன் போராடி தான் 700 ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஒவ்வொரு முறை துரைமுருகன் பின்னடைவுன்னு நியூஸ் வரும்போது திமுககாரர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியதை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி அவர் மகனுக்கு போய் எங்கள் தலைமை சீட்டு கொடுக்குது. 50 வருஷம் அப்பா வந்து ஒரு தொகுதியை கையில் வச்சுருந்து நல்ல வளமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தார். இப்போ அடுத்த மகன் வந்திருக்காரு. இது வந்து மன்னராட்சியாக இது. அப்போ இந்த கோபம் மக்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் இது வந்து உங்களுக்கு மத்தியில் மோடி வேண்டுமா அப்படின்னும் பொழுது மற்ற விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். அதையும் மீறி துரைமுருகன் மகன் மேலே இருக்கக்கூடிய அளப்பரிய காதலால் வேலூர் மக்கள் வாக்களித்து ஏசி சண்முகத்துக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் துரைமுருகன் பொது வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும், ராஜினாமா செய்து விட்டு அவர் போகலாம். மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் இதற்கு பிறகும் அரசியலில் இருப்பதற்கு கிஞ்சித்தும் நியாயங்கள் கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் துரைமுருகன் மேலே எதுவும் கிடையாது. ஆனால் அவரோட அரசியலை நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அவலமான இழிவான அரசியல். கட்சிக்காரன் கும்பிட்றாங்க. அங்கே வேலூரில் திமுககாரன் அண்ணா காலத்துலேருந்து அந்த கட்சிக்காக சர்வப்பரி தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு அடி வாங்கி வாங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் போலீஸில் அடிப்பட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போய் இன்ன வரைக்கும் கேஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க கட்சிக்காக. அவனுக்கு எந்த விதமான வசந்தமும் வரலைங்க. ஒரு மனிதர், அவர் குடும்பம், அவங்க தான் கொள்ளையடிப்பாங்க, ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் தமிழ்நாட்டையும் சூறையாடுவாங்கன்னா எதுக்கு அப்புறம் வந்து இதுதான் சமூக நீதியா? இது வந்து உங்களுடைய மோடி எதிர்ப்பு, உங்களுடைய மதச்சார்பின்மை, இது எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிச்சயமாக கேள்விக்குறியாக்குது. அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறை உங்ககிட்ட வருவதற்கான நியாயங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. திமுக அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கட்சி, ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான கட்சி, மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான நியாயப்படுத்த முடியாத கூச்சநாச்சம் இல்லாத குமட்டலை ஏற்படுத்தக்கூடிய அருவருக்கத்தக்க குடும்ப அரசியலை ஒரு தலைவர் செய்கிறாரு. அவர் மகனுக்கு கொண்டு வந்து அடுத்து உட்கார வைக்கிறாருன்னா அந்த முடிவு, வேலூர் முடிவு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை தந்தி டிவி சொல்கிறது மாதிரி இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு அபாய எச்சரிக்கை திமுகவுக்கு. அதாவது 26 இதுதான் தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு நிலைமை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 40 சீட்டு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை அதில் ஒரு 2 தொகுதிகளுக்கு மேலே திமுக கூட்டணி படுதோல்வியை தழுவுமே. ஆனால் அதனுடைய சமிக்ஞை, அதனுடைய எச்சரிக்கை, அதனுடைய அறிகுறி என்னென்னா 26 திமுக மிகப்பெரிய தோல்வி, வரலாறு காணாத தோல்வியை சந்திக்க போகிறது என்பது தான். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் அதுதான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையில் ஆன்டி மோடி 3வது முறையாக எதிரொலிக்குது. நீங்கள் 40 எடுத்து ஆகணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா
நிச்சயமாக உங்கள் கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் கேன்சர் மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரைட் சார், நீங்கள் சொன்னது மாதிரி வந்து 24ல் பிரச்சனை இல்லை திமுகவிற்கு, 26ல் இப்படியே நீடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்க இல்லையா? தந்தி டிவி கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதிமுகவிற்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 30% இருந்தது, இப்போ 34% உயர்ந்திருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் ஆரம்பத்தில் வந்து பிஜேபி வந்து வீரியமாக எதிர்க்கல, அவர் இப்போ சமீப காலமாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இப்படியே நீடிச்சுன்னா இது மேலும் வந்து சிக்கலை ஏற்படுத்துமா 2026ல் திமுக? கண்டிப்பாக ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும், நிச்சயம் ஏற்படுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு திமுக எந்த தேர்தலையும் பேக் டு பேக் ஜெயிச்சதே கிடையாது. 49ல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 52 பொது தேர்தலில் பகிஷ்கரிக்கிறாங்க, 57ல் போட்டி போட்டு 15 சீட்டு, 62ல் 50 சீட்டு, 67ல் 140 150 சீட்டு, அரௌண்ட் 140+ வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க. 69ல் அண்ணா இறந்துடுறாரு, 71ல் எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஒரு வருஷம் முன்னாலேயே வைக்கிறாங்க. 72ல் வர வேண்டிய எலெக்ஷன் 71ல் வருது. கலைஞர் சிஎம், 69ல் ஆன சிஎம் 71ல் தப்பிச்சிடுறாரு கலைஞர். 76ல் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, 77ல் தோக்குறாரு, 72ல் அதிமுக உதயமாகுது. அதன் பிறகு திமுக ஆட்சியில் இருந்தது 3 முறை, 89 91, அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, 96 2001, 2006 11. இந்த 3 முறையும் அவங்க வெற்றி பெற்ற தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் அவர்கள் படுதோல்வியை தழுவுகிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண தோல்விகளை படுதோல்வியை தான் தழுவிருக்காங்க. இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. பேக் டு பேக் அவங்க எந்த எலெக்ஷனையும் ஜெயிச்சதே கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயலலிதா தோத்துருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. கடைசி எலெக்ஷனில் பேக் டு பேக் ஜெயிச்சாங்க 2011 16. ஸோ தமிழக அரசியலில் ப்ரோ டிஎம்கேவை விட ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தான் வலுவானது. இதை புரிஞ்சுக்கணும். அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது 26ல் திமுக வந்து மிகப்பெரிய சவாலை சந்திக்கும். நான் சொல்கிறது அவங்க தவறுகள் எதுவும் பண்ணாட்டி கூட. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது. திமுக அரசுக்கு எதிராக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி களத்தில் இருக்குது. இது தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிரதிபலிக்க மறுக்கின்றன. ஆனால் அங்கே ஃபீல்டுக்கு போகக்கூடிய ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசுக்கு எதிராக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்காது. இது மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல், அதனால் அது இவங்க கரை ஏறிடுவாங்க, 40 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. நான் அப்படி தான் உறுதியாக நம்புறேன். தட் டசன்ட் மீன் தட் அது ஸ்டாலின் அரசுக்கு விழுந்த ஓட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது மோடி வேணான்னு விழுந்த ஓட்டு. அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் அரசுக்கு சப்போர்ட் இருக்குது, இந்த 1000 ரூபாய் விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் இன்னொரு தடவை ஆட்சி கொண்டு வந்து உட்கார அளவுக்கு இதுவெல்லாம் போதுமானா கண்டிப்பாக போதாது. ஆகவே இந்த ஏசி சண்முகம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அந்த முடிவு, தந்தி டிவி முடிவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது திமுக தலைமைக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரியதொரு எச்சரிக்கை மணி. எப்படிங்க அவருக்கு சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின்? இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு கட்சிக்காரங்கிட்ட இருக்குதுங்க. திமுக உள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த கேண்டிடேட்டை கதிரானந்தை வெறுக்கிறாங்க. இது உண்மை. எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, நான் சத்தியமாக சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு துரைமுருகனோட எந்த விதமான பகையும் கிடையாது. யார் மேலேயும் எனக்கு எந்த பகையும் கிடையாது. துரைமுருகன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ச்சு கூட, எனக்கு ஒரு அங்குலம் கூட எனக்கு அவர் மேலே எந்த வித தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் சத்தியமாக எனக்கு அவர் மேலே இல்லை. அவர் தமிழ்நாட்டோட ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. பர்சனலாக எனக்கு அவர் மேலே எந்த வெண்டேட்டாவும் சத்தியமாக எந்த கோபதாபமும் வெறுப்பு எனக்கு இல்லை. நான் யதார்த்தத்தை மட்டும் பேசுகிறேன். திமுக தொண்டரின் குரலாக நான் இங்கே எதிரொலிக்கிறேன். சராசரி திமுக தொண்டன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க ஒரு திமுக தொண்டரின் குரலாக நான் இதை எதிரொலிக்கிறேன். ஒருவேளை அங்கே அது தோத்தாங்கன்னா அது கண்டிப்பாக திமுக தலைமைக்கு மிகப்பெரியதொரு அடி. துரைமுருகன் போன்றவர்களை கட்சி பணியில் வச்சுட்டு ஆட்சி பணியிலேருந்து எடுத்துருக்கணும் ஸ்டாலின். பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு அவர் அமைச்சர் பதவி அவர் கொடுத்துருக்க கூடாது. இதை வருது, இப்போ மணல் கொள்ளை வருது இஷ்யூ தெரியும்ல. இடி சம்மன்ஸில் 25ஆம் தேதி 5 கலெக்டரும் இடி முன்னால் அப்பீர் ஆகணும். 4 மாதம் அந்த இழுத்தடிச்சாங்க. இடி கலெக்டர்ஸ்க்கு சம்மன் விடுறாங்க. நான் போக மாட்டேன்னு கலெக்டர்ஸ் சொன்னாங்கன்னா அது கலெக்டர்ஸோட உரிமை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குது? இதை தான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது. ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக வந்தது ஃபைன். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாங்க, கலெக்டர்ஸ்க்கு இடி சம்மன் அனுப்புனா கலெக்டருங்க போகணும். சரி, கலெக்டர் போகலன்னா கலெக்டருக்கும் இடிக்குமான பிரச்சனை இது. ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி உள்ளே வருது? அந்த இலாக்கா யாரோட இலாக்கா? துரைமுருகன் இலாக்கா. வாட்டர் ரிசோர்ஸஸ், மணல் அள்ளினது யாரோட டிபார்ட்மெண்ட்டு? துரைமுருகன் டிபார்ட்மெண்ட். என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியும்ல, எவ்வளோ கொள்ளடிச்சாங்கன்னு தெரியும்ல. 4000 கோடிக்கு மேலே அரசுக்கு இழப்புன்றோம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டு, இவ்வளோ ஒரு ஃபெர்டைல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு நிர்வாக பின்புலம் வித்தின் கோட்ஸ் கொண்ட ஒரு நபருக்கு, அவருடைய மகனுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. அதுவும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது அங்கே கடுமையான எதிர்ப்பு கட்சிக்காரங்க மத்தியிலே இருக்குதுன்னு. அதை மீறி அங்கே கதிரானந்துக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா இது திமுக தன்னுடைய நன்மதிப்பை தானே சிதைத்து கொள்ளுகிறது. ஏன்னா வெண்ணெய் திரண்டு வரது நேரத்தில் தாழி உடையிற மாதிரி தமிழ்நாடு பூரா பிரமாதமான ஒரு வாய்ப்பு, வெற்றி கனி திமுகவுக்காக காத்திருக்கிறது. திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு திருஷ்டி கழிக்கிற மாதிரி கதிரானந்தெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அங்கே நிறுத்துறீங்க.
எந்த விதத்தில் அது நியாயம்? இந்த கணிப்பு உண்மையானால் அது திமுக அரசுக்கு, திமுக தலைமைக்கு கொடுக்கப்படுகிற மிக வலுவானதொரு எச்சரிக்கை மணி. கதிரானந்த் கொடுக்காம வேற யாராவது இதுக்கு திமுக தலைமை கொடுத்தாலுமே உள்ளடி வேலை கதிரானந்தும் துரைமுருகன் பண்ணிருப்பாங்க. அது வேற விஷயம். ஓகே, அதுக்காக கொடுக்கறது வந்து தீர்வாயிடாது. இது நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. இது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்ணிடுவார் அவரு. தலைமை அங்கதான், அப்ப அங்கதான் தலைமை பண்பு இருக்குது. ஜெயலலிதா எப்படிங்க நடத்தினாங்க கட்சியை? ஜெயலலிதா எப்படி நடத்தினாங்க? இந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண முடியுமா? விழற ஒவ்வொரு ஓட்டும் கட்சிக்கு விழற ஓட்டு, தனி மனிதனுக்காகவோ அல்லது வந்து சாதிக்காகவோ விழற ஓட்டு கிடையாது. அதை மீறி சில கேண்டிடேட்ஸ் தோக்குறாங்கன்னா, இப்போ கதிரானந்த் மாதிரியான மக்கள் மன்றத்தில் செல்லா காசாகி போன துரைமுருகன் மாதிரி திமுகவினராலேயே வெறுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். நான் சொல்றது வேலூர் திமுகவில், இதை யாராலையும் மறுக்க முடியாது. சராசரி தொண்டனோட குரலாக நான் பேசுகிறேன். எனக்கும் திமுக நண்பர்கள் உண்டு. வேலூரில் இருக்க திமுககாரன் வெறுக்கிறான் துரைமுருகனை, அவருடைய மகனை. அவ்வளோ தூரம் அவருக்கு நல்ல பேருங்க. அவனுடைய குரலாக தான் நான் இதை பேசுகிறேன். நாளைக்கு திமுகவில் வேறு யாருக்காவது சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க உள்ளடி வேலை பண்ணி கவுப்பாங்கன்னா கவுத்து பார்க்க சொல்லுங்களேன். அதை தடுப்பது தான் தலைமையோட வேலை. அப்படி பயந்தெல்லாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. போன தடவை அவர் எப்படி ஜெயிச்சாரு? ஒவ்வொரு தடவை ஒரு பின்னடைவு செய்தி வரும்போதும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினது யாரு? திமுககாரன். அசம்பிளி எலெக்ஷனில் துரைமுருகன் ஒவ்வொரு தடவை பின்னடைவு, ஒவ்வொரு ரவுண்டில் மேலே போகிறார், ஒரு ரவுண்டில் கீழே வர்றார். ஒவ்வொரு முறை அவர் பின்னடைவு, அவர் கீழே வராருன்னு போது பட்டாசு வெடிச்சு கொண்டாடினவன் திமுககாரன், ஏடிஎம்கே காரன் கிடையாது. ஆகவே இந்த பேக்ரவுண்ட் இருக்க ஒரு நபருக்கு நீங்க தலைமை ஏன் வந்து சீட்டு கொடுக்குது? நான் என்ன சொல்றேன், நீங்க கதிரானந்தை நீங்க அகாமடேட் பண்ணணும். துரைமுருகன் வந்து 50 வருஷமா 60 வருஷமா கட்சியில் இருக்காரு, கலைஞருக்கு நெருக்கமானவர். எம்ஜிஆர் தான் துரைமுருகனை படிக்க வச்சாரு. ஆனால் அவருக்கு திமுக மீது அவருக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் வந்து அளப்பரியது, அசைக்க முடியாத விசுவாசம். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அது உண்மை அப்படின்னா நீங்கள் கதிரானந்தை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிடுங்க. ஏன் ஒரு சீட்டை இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்ற நான் இன்னைக்கு மோடிக்கு எதிராக நடக்கக்கூடியது தேர்தல் இல்லைங்க, இது ஒரு வேள்வி. இது இந்தியான்ற ஒரு கான்செப்டே இருக்குமா இல்லையான்னு நம்மலாம் பதப்பதிச்சு இருக்கும்போது 1000 விமர்சனங்கள் திமுக மேலே இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த கூட்டணி தான் வெற்றி பெறணும்னு இப்போ என்னை மாதிரி இருப்பவர்கள் தொடர்ந்து கடந்த 4 வாரங்களாக சொல்லி வருவதன் அர்த்தம் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக பொறுப்பு. அங்கே மோடி வேணாம், அதுக்கு அவங்கள தோக்கடிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸுக்கு, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டு போடணும். இந்தியாவிலே இந்தியா அலையன்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால் இந்த கூட்டணி நம்ம பலப்படுத்தணும் போது அந்த பொறுப்பு திமுக இருக்கணும்ல. கதிரானந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு போய் எப்படி நீங்கள் நிறுத்துறீங்க? கதிரானந்தை வந்து உங்களால் அகாமடேட் பண்ணி தான் ஆகணும். துரைமுருகனோட தேவை உங்களுக்கு இருக்குது, அது உங்களோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். ஸ்டாலினுக்கு வந்து துரைமுருகனோட தேவை அதிகமாக இருக்கிறது, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குன்னா நீங்கள் ராஜ்யசபாக்கு அனுப்புங்க கதிரானந்தை. அது அடுத்த வருஷம் 6 சீட்டில் 4 சீட்டு திமுக வரப்போகுது, அங்கே அனுப்புங்க அவரை. ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஒரு சீட்டு தோத்தாலும் ரிஸ்க்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா, நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். 2004 இந்தியா ஷைனிங் கேம்பெயின் அத்வானி நடத்தினப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு முடிவு தான் இந்திய முடிவை மாற்றிச்சு. 2004 தேர்தல் முடிவு வந்த சில மணி நேரங்களில் எல்கே அத்வானி அன்றைய துணை பிரதம மந்திரி சொன்னது தமிழ்நாடு லெட் டவுன் அஸ். 40 சீட்ஸ் அப்படியே இதே திமுக கூட்டணிக்கு போச்சு. திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக 40 சீட் அடிச்சாங்க. ஜெயலலிதா வந்து 7 சீட் பிஜேபி கொடுத்து நின்னாங்க. ஏடிஎம்கே பிஜேபி சைபர். யூபிஏ 1ல் காங்கிரஸ் 144, பிஜேபி 137, 7 சீட்டு தான் வித்தியாசம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக சொல்லிட்டு வர்றாரு, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தந்தி டிவி கருத்து கணிப்பில் கூட வந்து அவருக்கு 3வது இடம் தான் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்க. என்ன நிலவரம் நடக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கூட வெளிப்படையாக பேசியிருந்தோம், தேர்தல் நிறுத்துவதற்கு கூட அண்ணாமலை தயங்க மாட்டார், அந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னு, தோல்வி பயத்தில். இப்போ நிலவரம் என்ன சார்? நம்ம பேசினது தான் இப்பயும் நிலவரம் நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் பீஸ்ஃபுல்லாக நடந்துடும் தான் நான் நம்புகிறேன். தேர்தலெல்லாம் நிறுத்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. அண்ணாமலை 3வது இடம் தான் கண்டிப்பாக வராரு கோயம்புத்தூரில். திமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஏசி சண்முகம் கூட ஜெயிக்க மாட்டார் நான் உறுதியாக நம்புறேன். அப்படியே ஜெயிச்சாலும் அது ஏசி சண்முகம் ஜெயிச்சது, பிஜேபிக்கு என்ன வெற்றி? அண்ணாமலை தோத்து ஏசி சண்முகம் ஜெயிச்சா அண்ணாமலைக்கு எவ்வளோ ஒரு அவமானம் இது. 40-0, 40ல் 39-0ன்னா 1 ஜெயிக்குதுன்னா அந்த 1 பிஜேபியாக இருக்கணும், அந்த 1 அண்ணாமலையாக இருக்கணும். அந்த 1 பிஜேபியாகவும் இல்லாமல் அண்ணாமலையாகவும் இல்லாமல் ஒரு குட்டி கட்சி ஜெயிக்குதுன்னா ஜெயிக்க மாட்டார் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை அந்த விபத்து நடந்தால் அது அண்ணாமலைக்கு இன்னமும் மிகப்பெரிய இழுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலை சீக்கிரம் நடத்தி முடிச்சணும்னு தான் பிஜேபி விரும்புகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ஏக இந்தியாவுக்கும் பரவுவதை அவங்க விரும்பலை, அந்த ஆபத்தை அவங்க உணர்ந்துருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் தமிழ்நாட்டை வச்சு முடிச்சணுன்றாங்க. நீங்கள் இன்றைக்கி நாளை மறுநாள் ஃபஸ்ட்டு ஃபேஸு, 26 செகண்ட் ஃபேஸு, அப்புறம் மே ஃபுல்லாக 4 ஃபேஸு, ஜூன் 1ஆம் தேதி வாரணாசி மோடி தொகுதி உட்பட இடத்துல லாஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன் முடியுது. 7 ஃபேஸாக வைக்கிறதுல முதல் ஃபேஸாக அவங்க தமிழ்நாட்டை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று ஒரே ஃபேஸாகவும் வச்சிடறாங்க. நமக்கு எப்பவுமே ஒரே ஃபேஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய சாலிட் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி சென்டிமெண்ட் மற்ற ஸ்டேட்ஸுக்கு, மற்ற கான்ஸ்டிடுவன்சிஸ், மற்ற ஸ்டேட்ஸுக்கு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஏக இந்தியாவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, எதிரொலிக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அது கால்குலேட்டட் மூவ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது புத்திசாலித்தனமான மூவ்.
தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அண்ணாமலைக்கு எதிராக போர்க்குரல்கள் கண்டிப்பாக எழும் என்று தான் எனக்கு தகவல்கள் வருகின்றன. ஏன்னா அவர் முதல்ல என்ன சொன்னார், நான் போட்டி போட போறது இல்லை, மோடி சொல்லி தான் பிரச்சாரம் பண்ண போறேன். அப்புறம் என்ன சொன்னார், மோடி சொல்லி தான் நான் போட்டி போறேன். அந்த காலகட்டத்தில் அவர் இங்கே சென்னையில் நான் டைம்ஸ் நாவு கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார், 18% உங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு, 25%னாரு. 25% ஓட் பேங்க்னா அவர் போட்டியிட தயங்குவது ஏன்? ஒரு வாதத்துக்கு 25% வச்சுக்கலாம் சிவா, அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. 40% கிராஸ் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும். 40 தொகுதியிலையும் 25% பிஜேபி வாங்கினாலும், எல்லா தொகுதிகளிலும் பிஜேபி 25% வாங்கினாலும் ஜீரோ. எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிங்கன்றதான் முக்கியம். இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வரும்போது 40 தொகுதியில் யார் எவ்வளோ ஜெயிச்சா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம், அதில் நீங்கள் மிஞ்ச போவது ஒன்றும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர்கான் கன்க்ளூஷன். மோடி அமித்ஷாக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். 8 முறை பிரதமர் தமிழகம் வந்திருக்கிறார். எந்த பிரதம மந்திரியும் மக்களவைத் தேர்தலுக்கு 8 முறை தமிழகம் வந்தது கிடையாது. ராஜீவ்காந்தி 88ல் எம்ஜிஆர் செத்து பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது என்டையர் 88 13 தடவை வந்தார். அசம்பிளி ஜீரோ, 26 சீட்டு ஜெயிச்சாங்க. திமுக சாலிடாக ஜெயிச்சு. பிரதம மந்திரி ஒருவர் நாடாளுமன்ற தேர்தலை மக்களவைத் தேர்தலை குறிவைத்து 8 முறை தமிழகம் வந்தது, படையெடுத்து வந்திருக்கிறார் பிரதமர். இதுதான் முதன்முறை. தமிழ்நாட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் தமிழக அரசியல், தமிழர்களுடைய அடிப்படை குணாம்சங்கள் குறித்த அவருடைய புரிதல் இன்னமும் பூஜ்ஜியமாக இருப்பதால் அவர்களால் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே தழுவ முடிகிறது. அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியை பற்றி பேசுனீங்க. தமிழ்நாடு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை மீது கோவத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு சிக்கல் ஏற்படுது, கூட்டணி கட்சிக்குள்ள சரியான ஒரு உடன்பாடு இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாமக பிஜேபி அலையன்ஸ், அதில் இருக்க ஒரே பெரிய கட்சி பாமக, மற்றவங்க எல்லாம் சின்ன கட்சி. அமமுக அந்த ஒரு தொகுதி தேனியில் மட்டும்தான் நிற்கிறாங்க. இன்னொரு தொகுதியில் அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது என்ன தொகுதின்னு மறந்து போச்சு. ஏன்னா 2 சீட்டு கொடுத்தாங்க, 1 கேட்டது 2 கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் தான். இந்த பாமகவோட அவங்களுக்கு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்னா இந்த எலெக்ஷனில் அது ஜெல்லாகவே இல்லை. ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூட்ட தனிப்பட்ட காதலால் அவர்கள் போய் பிஜேபியோட சேர்ந்துருக்கலாம். ஆனால் கீழே இருக்க சராசரி பாமக தொண்டன் பிஜேபியோட சேர முடியல. பல இடங்களில் இவங்களுக்கு ஜெல்லாகவே இல்லை. அதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்கே நடக்காது, நடக்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க இடங்களில் பாமகக்கு ப்ரெசன்ஸே கிடையாது, பாமக ஸ்ட்ராங்காக இருக்க இடங்களில் பிஜேபிக்கு ப்ரெசன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஓட் ஷேரிங்ன்ற கான்செப்டே அங்கே அடிபட்டு போயிடுது. ரெண்டாவது, இது கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஆனால் அந்த எலெக்ஷன் டைமில் அந்த கோஆர்டினேஷன் இருக்குது, இந்த தடவை சுத்தமாக இல்லை. பல இடங்களில் பாமகவினரை பாஜக மதிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை தொகுதியிலேயே கடந்த வாரமே கோயம்புத்தூர் பாமக நாங்கள் அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டோம்னு ஓப்பனாகவே சொல்கிறோம். மாவட்ட செயலாளர் சொன்னார், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாமகவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்காரனும் போய் தருமபுரியில் இருக்கான். சௌமியா அன்புமணி அவங்களுக்காக வேலை செய்ய போயிட்டான். 1 கான்ஸ்டுவன்சி பார்ட்டி அது மாறி போச்சு. 10 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்டையர் பாமகவை பொறுத்த வரைக்கும் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தருமபுரி. 1 கான்ஸ்டுவன்சி பார்ட்டி அது. ஏன்னா பட்டத்து இளவரசரின் மனைவிக்காக அவர்களுக்கு வேலை செய்கிறார்கள், அவ்வளோதான். கண்டிப்பாக தருமபுரியில் அவர்கள் தோற்று போவார்கள், பாமக தோற்று போகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கீழே ஓட்டு ஜெல்லாவில். இந்த மாதிரி இந்த அலைன்ஸால் இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலைன்ஸ் வருதுன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சிவா, 2+2 பாலிடிக்ஸில் எல்லா நேரத்துலையும் 4 ஆகாது. சில சமயத்தில் 0 ஆகும். திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றா சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சிருவாங்களே எல்லா சீட்டும். ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த கம்போசிஷன் ஆஃப் ஓட்ஸ் என்ன, திமுக அதிமுக போட மாட்டோம், அதிமுக சத்தியமாக போட மாட்டான். அதே தான் இப்போ நம்ம நாம் தமிழர் இருக்காங்க, 5% வச்சுக்கோங்க. நாம் தமிழர் போய் நாளைக்கு அண்ணா திமுக ஆதரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 5% ஓட்டு 1%ஆக மாறும், 4% வெளில போயிடுவோம். நீ திமுகவும் பிடிக்கல அண்ணா திமுகவும் பிடிக்கலன்னு சொல்கிறதால தான் உன்கிட்ட வரேன். நீ அதில் எவனாவது ஒருத்தன் கூட போயிட்டீங்கன்னா நான் உன்னை விட்டு வெளியில் போயிடுவேன். நீங்கள் மற்றவங்கள மாதிரி குட்டையில் உரிய மட்டை தான். அதே தான் கமலுக்கு. அதை இப்போ 6%, 3%, 4%, 2% இப்போ திமுக அவர் ஆதரிக்கிறதால கமலோட ஓட் பேங்க் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரால் ஒன்றும் பெரிய லாபம் திமுக கிடையாது. திமுகவால் கமலுக்கு லாபம் வரலாம், ராஜ்யசபா சீட்டு. கமலால திமுக எந்த லாபமும் கிடையாது. திமுகவும் அண்ணா திமுகவும் வேணான்னு மையன்னு சொல்லிட்டு திமுகவோட பிரச்சாரம் எடுபடாதா மக்கள் மத்தியில் அறிந்த முகம்? அவர் வரணும்னு அவசியமே இல்லைங்க. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் திரும்பவும் சொல்றேங்க சிவா, இது அசம்பிளியா இருந்ததுன்னா சினிமாக்காரன் பேசினான்னா ஓரளவு எடுப்படும், கொஞ்சம் எடுப்படும், ஜாதி எடுப்படும், உள்ளூர் செல்வாக்கு எடுப்படும். இதெல்லாம் அசம்பிளியில் சாத்தியம், மறுக்கல. பார்லிமெண்ட்ல கிடையாது. பார்லிமெண்ட்ல எனக்கு மோடி வேணுமா வேணாமா, இதில் கமல் எல்லாம் வந்தாருன்னு வராட்டியும், கமல் வந்தால் கூட்டம் கூடும், கமலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடும், குஷ்பு வந்தால் கூட்டம் கூடும், ராதிகா வந்தால் கூட்டம் கூடும், ஓட்டு சத்தியமாக விழாது. இது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். விட்டேக்கு ராதிகா, அந்த அம்மாக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பாட்டி எதையோ பேசுகிறாங்க. மோடியை மேடையில் வச்சுட்டு சுப்ரீம் ஸ்டாரு அவங்க புருஷனை சொல்கிறாங்க, சரத்குமார்.
தமிழ்நாட்டுக்கு சுப்ரீம் ஸ்டார் அண்ணாமலை, இந்தியாவுக்கு சுப்ரீம் ஸ்டார் மோடின்றாங்க. இதுவா அரசியல்? அந்த அம்மாவோட எலக்ட்ரல் அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க, ராத்திரி 2 மணிக்கு சரத்தும் ராதிகாவும் இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க? வெரி சிம்பிள். ராதிகாவோட எலக்ட்ரல் அஃபிடவிட்டை பப்ளிக் டொமைனில் பார்த்தாலே தெரியும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து 8 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பேலன்ஸ் பார்த்துருப்பீங்க. அரெஸ்ட் பண்ணலாம், தெரியும்ல. வருமான வரித்துறை பேலன்ஸ் இருந்ததுன்னா ப்ரொசீடிங்ஸ் தான் நடக்கும். இதில் அரெஸ்டே பண்ணலாம். ஜிஎஸ்டி நிலுவை இருந்ததுன்னா ஜிஎஸ்டி டிஃபால்ட்டில் இட் கேன் பி ஈவன் அரெஸ்டட். அப்போ இந்த கொள்கை முடிவை ராதிகா ஏன் எடுத்தாங்கன்னு தெரியுது இல்லையா? எங்கேருந்து ஜெயிக்கிறது? அதுதான் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சாம பேத தான தண்டன்வான்ல அதை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை உள்ளே இழுத்தாங்க. ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இருக்கிற ஒரே பெரிய கட்சி, அவங்களோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமகவோட எந்த எல்லைக்கு போச்சுன்னா வெக்கக்கேடான விஷயம். அது தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். அது இந்தியாவை ஆளக்கூடிய மாநிலத்தின் தமிழ்நாடு தலைவர்னா, அந்த காலத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா சிஎம் ரேங்க் அவருக்கு, வாழப்பாடி ராமமூர்த்திலாம் இருக்கும்போது. இன்றைக்கி அண்ணாமலைக்கு அந்த ரேங்க் தான், சிஎம் ரேங்க் தான் அவர் தமிழ்நாட்டில். பிஜேபியோட தமிழ்நாடு பிரசிடண்ட் மோடி பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிக்கிறாரு, தான் காரில் அவரை ஏற்றிக்கிட்டு போகிறாருன்னா அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குதுன்றது உண்மை. அந்த அண்ணாமலை தொகுதியில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு கூட்டணி பிரதான கூட்டணி கட்சி, நம்பர் 1 கூட்டணி கட்சி, அவங்களோட கூட்டணியில் இருக்க பெரிய கூட்டணி அவங்க தான், கட்சி அவங்க தான். அவங்க அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறாங்க நாங்கள் அவருக்கு வேலை செய்ய மாட்டோம்னா அப்போ எந்த லெவலுக்கு ஜெல்லாக இருக்குது கூட? அப்போ ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரே நடக்காது. பாமக அன்புமணியும் பெரியவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பிஜேபியோட போயிருக்கலாம். ஆனால் பாமக தொண்டை பிஜேபியை ஏற்றுக்க மாட்டான். தேர்தல் முடிவுல வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். ரைட் சார். நிறைவாக ஒரு கேள்வி. சௌமியா அன்புமணி கண்டிப்பாக தர்மபுரியில் தோற்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் சென்ற முறை திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்ற செந்தில் அவர்கள் இந்த முறை திமுக தர்மபுரியில் ஜெயிப்பது டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? என்ன காரணத்துக்கு அப்படி சொல்கிறாரு நினைக்கிறீங்க? சீட்டு கொடுக்காத ஒரு கோவமா, இல்லை உண்மையான நிலவரத்தை சொல்கிறாரு? இல்லை, அவர் டாக்டர் செந்தில் மீது எனக்கு மரியாதை உண்டு. எந்த காரணத்தால் திமுக அங்கே தோற்கும் என்பதை ஒரு விளக்கினால் தான் நான் பதில் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகால பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் திமுக தோக்கும்னு சொல்கிறாருன்னா அதுக்கு அவரும் ஒரு பொறுப்பு. இல்லை கடந்த 3 ஆண்டுகால ஸ்டாலின் ஆட்சியின் சோதனைகளால் வேதனைகளால் மக்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள்னு சொல்கிறாருன்னா கட்சி பொறுப்பு. எந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கிறார் என்பதை டாக்டர் செந்தில் அவர்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தான் இது கிளாரிட்டி கொடுக்க முடியும். இன்னொன்றுங்க, சீட்டு மறுக்கப்பட்ட ஒருவர் இந்த மாதிரி கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கான நம்பகத்தன்மை என்பது மிக மிக குறைவு. நான் செந்தில் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. இன்ஃபேக்ட் இஸ் அ குட் பார்லிமெண்டேரியன். திமுகவில் வந்து ரொம்ப அதிகமாக நாடாளுமன்றத்துக்கு சென்ற, நல்லா பேசின ஒரு இஸ் அ குட் நல்ல ஒரு செயல்திறன்மிக்க இளைஞர், நல்லது ஒரு எம்பியாக தான் அவர் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கட்சியில் அவருக்கு சீட்டு கொடுக்கல. அது அந்த கட்சியோட உள்விகாரம். அதை வச்சுலாம் நம்ம அந்த முடிவில் நான் ஸ்டாலினோட முடிவை குறை சொல்ல மாட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு கேண்டிடேட்டுக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுக்கணும், அல்லது ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சி தான். அந்த கட்சிக்கு வந்து அது அவங்களோட தனி உரிமை. இப்போ கதிரானந்த் மாதிரியான எலிமெண்ட்ஸுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அது கடுமையான விமர்சனத்துக்கு உரியது. அதை நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்போம். ஆஸ் அ சிட்டிசனாக நான் கேட்பேன், திமுக காரனோட பிரதிநிதியாக கூட நான் கேட்பேன். ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு எம்பிக்கு அவங்க கொடுக்கலன்னா அதை நம்ம கேட்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். வின்னபிலிட்டி காரணமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் கூட இருக்கலாம். இஸ் அ குட் மேன். செந்தில் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டு, நல்ல எம்பியாக தான் அவர் செயல்பட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இந்த கருத்தை ஏன் சொல்கிறாருன்றதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கல. நான் வந்து ஓவரால் பிக்சரை தான் பார்க்குறேன். மோடி அங்கே வேணான்னும் போது எனக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதனால தான் கதிரானந்த விஷயத்தில் கூட வந்து மனசாட்சியை கையில் பிடிச்சிட்டு ஓட்டு போடணும் மக்கள் தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் எல்லாரும் அப்படி விரும்ப மாட்டாங்க. அந்த ரிஸ்கை ஏன் திமுக எடுக்குதுன்றது தான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. அங்கே பிரச்சனையே அதுதான். ஆகவே தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செந்தில் சொல்கிறது சரி, தர்மபுரியில் செந்தில் வந்து திமுக வெற்றி பெறுவது கடினம்ன்றாரு. யார் ஜெயிப்பாங்கன்னு அவர் சொல்கிறாரு? சௌமியா ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாரா, இல்லை அதிமுக ஜெயிக்கும்னு சொல்கிறாரா? எப்படிங்க பாமக வந்து அங்கே ஜெயிக்கும்? நான் கேட்குறேன். 2014 பாமக அங்கே ஜெயிச்சது, கன்னியாகுமரியில் ஜெயிச்சது. பாஜக கூட்டணியில், பாஜக பாமக தேமுதிக மதிமுக இருந்த கூட்டணியில் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதாவில் 37 சீட்டு ஜெயிச்சப்ப கன்னியாகுமரியில் பொன்னாரோட பிஜேபி ஓட்டு அவர் ஜெயிச்சார். தர்மபுரியில் கிளாசிக் கேஸ் இளவரசன் திவ்யா இஷ்யூவால் ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தின் அனைத்து சாதியினரும் தலித் மக்களுக்கு எதிராக திரண்டு எழுந்ததால் அந்த தீர்ப்பு வந்தது. தமிழகம் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய தீர்ப்பு. அந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சது. ஏன்னா சாதி ரீதியாக போட்ட ஓட்டு, தலித் மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தவர்கள் போட்ட ஓட்டு. ஏன்னா அதுக்கு 1 வருஷம் முன்னால் தான் ராமதாஸ் தலித் மக்களுக்கு எதிரான சாதிய கூட்டமைப்பை சென்னையில் ராஜ்பார்க் ரமடா ஹோட்டல் எக்மூரில் அந்த ஜாதி கூட்டமைப்பு உருவாக்கினார். நான் போயிருந்தேன் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு. அப்போ நான் இந்தியா டுடேல இருந்தேன். இளைஞர்கள் ஜீன்ஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு மயக்கிறாங்கலாம் பேசினார். சாதி ரீதியாக சமூகத்தை இருகூறாக பிளக்க பார்த்தார் ராமதாஸ். அது கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கை கொடுத்தது. அந்த இன்சிடென்ட் நடந்த 2 வாரத்தில் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த கட்டமைப்பை உருவாக்கினார் திவ்யா இளவரசன் இஷ்யூக்கு பிறகு. அடுத்த ஆண்டு அங்கே ஜெயிக்கிறாரு யாரு? அன்புமணி. முழுக்க சாதி இந்துக்களின் வாக்குகள்.
சாதி கட்சிகளை மீறி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாத்தையும் மீறி தலித்துகளுக்கு எதிராக மற்ற சாதிக்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு தான் அன்புமணி ஜெயித்த தீர்ப்பு. ஆனால் அதே அன்புமணி 2 ஆண்டுகள் கழித்து அசம்பிளி எலெக்ஷனில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அங்கே போய் அசம்பிளியில் அவர் ஜெயிச்ச 6 அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்குள்ளே ஒரு கான்ஸ்டுவன்சியில் பாமக சார்பாக நின்று டெபாசிட் இழந்தார். 2019 அதிமுகன்ற பெரிய கட்சியோட கேண்டிடேட்டாக நின்று தோற்று போனார். அதுக்கு பிறகு தான் அவர் ராஜ்யசபாக்கு போனார். இந்த முறை அவர் போட்டி போட ஒப்புக்கொள்ளவில்லை. நிர்பந்தத்தால் பாமக பாஜகவுடன் சேர்ந்த பிறகும் அந்த தொகுதியில் முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் அரசாங்கம் என்ற ஒரு பேர் அரசாங்கம். டெல்லியிலிருந்து வந்த அழுத்தத்தால் அவங்கள இல்லைன்னு சொல்லுங்க பாமகவை. பாமக உள்ளே இருக்க நண்பர்களுக்கு மனசாட்சி உள்ளவங்க இதை ஏற்றுப்பாங்க. ஆனால் வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிர்பந்தம் அது செஞ்சோற்று கடன். 3 மணி நேரத்தில் கேண்டிடேட்டை மாற்றுறாங்க. மாற்றிட்டு யாரை கொண்டு வந்து போடுறாங்க? அவங்க சௌமியா அன்புமணியை போடுறாங்க. அவங்க ஐநா சபையில் போய் பேசினாங்க. அவங்க இந்த இஷ்யூஸை பற்றி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பற்றி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவல் பாமகவில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? டெல்லியிலிருந்து வந்த அழுத்தம், பிஜேபியிலிருந்து வந்த அழுத்தத்தால் அந்த தொகுதியிலேயே அன்புமணி அங்கே நிற்க வேண்டியதானுங்க. எதற்காக சௌமியா அன்புமணி அங்கே நிறுத்தப்படுகிறார்? ஆகவே செந்தில் அவர்கள் இப்போ சிட்டிங் எம்பி, அவர் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னார் எனக்கு ஒன்று தெரியல. அதை விட ரொம்ப முக்கியமானது சிவா, இந்த முறை திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று சொல்லக்கூடிய செந்தில் அவர்கள் யார் வெற்றி பெறுவார் என்பதையும் சொல்லி இருக்க வேண்டும். அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. இல்லை வெளிப்படையாக அவர் சொல்லட்டும் சௌமியாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று. அதை சொல்லலையே அவர். சார் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக அதிமுக இல்லாமல் தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்மேஷனில் வரக்கூடிய யார் ஒருத்தருமே பார்லிமெண்ட்டில் எம்பி சீட்டில் ஜெயிக்கிறதுன்றது அரிதினும் 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 அரிதான நிகழ்வு. இட்ஸ் நம்பர்ஸ் கேம். இதே ஏடிஎம்கே அலையன்ஸில் அவங்க பிஎம்கே நின்று சௌமியா நின்றுந்தாங்கன்னா ஈஸிலி வி கேன் சே தட் ஷி இஸ் வின்னிங். இன்றைக்கி அது ஏடிஎம்கே இல்லை. இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? இவங்களோட ஓட் பேங்க் இன்னொன்று எல்லா வன்னியர்களும் ஒன்றும் பாமக ஓட்டு போடுறது இல்லை சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 30% வன்னியர் ஓட்டு இருக்கிறாங்க. 30% எவ்வளோ பர்சன்ட் அவங்களுக்கு போடுவாங்க? எல்லா வன்னியர்களும் சாதி அடிப்படையில் தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்களே என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்றைக்கோ சிஎம் ஆயிருக்கணுமே. அப்போ இல்லையா? அதுலேருந்தே நீங்கள் தெரிய வேணாமா? ரெண்டாவது, கடந்த 2009 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல அவங்க தோத்துருக்காங்க. எக்ஸப்ட் 2014 அவர் அன்புமணி ஜெயிச்சதை தவிர. இட்ஸ் அன் ஆபரேஷன். விதி விலக்குகள் விதி அல்ல. 2009 ஜெயலலிதா கிட்ட 7 சீட் வாங்கி சைபர். 2014 8 சீட் வாங்கி 1 மட்டும் ஜெயிச்சாங்க. 2019 8 சீட் வாங்கி சைபர். 2024 10 சைபர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சிவா. நன்றி.